வணக்கம். இப்பொழுது நான் சென்னிமலையில் சென்குமார் டெக்ஸ் கூட்டுறவு நெசவாளர் சங்கத்தில் இருக்கின்றேன். பின்னால் என்ன இருக்கின்றது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். விதவிதமான கைத்தறி போர்வைகள், அனைத்து கைத்தறி காட்டன் பருத்தியினால் செய்யப்பட்ட இந்த நெய்யப்பட்ட ஆடைகள். கைத்தறித்துறை தமிழ்நாட்டில் இது ஒரு முதன்மை தொழிலாக இருக்கிறது. சங்கரங்கோயிலில் நாங்களும் கைத்தறி குடும்பம்தான். பிறகு விசைத்தறி இப்பொழுது சங்கரங்கோயிலில் கிட்டத்தட்ட 3000 5000 தறிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இப்பொழுது நெசவாளர்கள் வீடுகளிலேயே தறிகள் போட்டு ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். கோஆப்டெக்ஸ் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு நிறுவனம். தமிழ்நாடு பூரா மக்களும் கோஆப்டெக்ஸ் துணிகளை நல்ல தரமாக இருப்பதால் தொடர்ந்து வாங்கி ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். அரசினுடைய கழிவு ஆண்டுதோறும் கிடைத்து வருகிறது. ஆனால் சங்கரங்கோயிலில் ஒரு காலத்தில் பெரிய பிரம்மாண்டமான விற்பனை கூடம் இருந்தது, இப்பொழுது அது இல்லை. சென்னையிலே நமது கன்னிமரா நூலக வளாகத்தில் தில்லையாடி வள்ளியம்மை கூட்டுறவு சங்க காட்சி கூடம் இருக்கிறது. நான் சென்னையில் இருக்கும்பொழுது அங்கே தான் கைத்தறி இந்த போர்வைகள் எல்லாம் வாங்குவேன். என் நண்பர்கள் எல்லாம் கூட அழைத்து கொண்டு போய் அங்கே வாங்க செய்வேன். நல்ல தரமான தமிழ்நாட்டுக்கு பெயர் பெற்று தருகிற இது. ஆனால் இவர்கள் சென்னிமலையிலே இந்த சென்குமார் டெக்ஸ் போல சென்னிமலை டெக்ஸ் இன்னும் ஒரு 30-40 சங்கங்கள் இருக்கின்றன, பெரிய பெரிய சங்கங்கள். இவர்கள் முழுக்க முழுக்க கைத்தறி தான் இன்னமும். இதே போல் இந்த பகுதியில் கொங்கு மண்டலத்தில் கரூர், திருப்பூர், ஈரோடு, குமாரபாளையம் எல்லாம் இந்த தொழில் மூலமாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வருவாயை திரட்டி கொடுக்கிறது. திருப்பூர் இன்றைக்கு அயல்நாட்டு சேராவளி ஈட்டி கொடுக்கிறது. தனிச்சிறப்பு நமது தமிழ்நாடு என்பது இந்த கைத்தறித்துறையிலே உலக அளவிலே ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருக்கிறது. நமது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அதனால் இன்று இந்த பகுதிக்கு நம்ம தம்பி தினேஷ் அவருடைய அழைப்பின் பேரில் திருப்பூருக்கு மாலையில் ஒரு திருமணத்துக்காக வந்தேன். இன்று இந்த கைத்தறி கூடங்கள், விசைத்தறி கூடங்கள் எல்லாம் போய் பார்த்தேன். ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் பார்ப்பதற்கு நீங்களும் இது போன்ற நல்ல தரமான துணிகளை வாங்கி ஆதரியுங்கள்.